முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போது ஏதோ ஒரு விஷயம், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து படிக்கிற விஷயத்தை பற்றி, எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும், எப்போ வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து எல்லாமே உள்ளே போகுன்றதை பார்த்தோம். ஆனால் இதில் ரொம்ப க்ரூஷியலான எலிமெண்ட் வந்து மெமரைஸ் பண்ணுறது தான். சில விஷயங்களை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம மைண்ட்குள்ளே போட்டு தான் ஆகணும். நம்ம மெமரி பண்ணுற மெத்தடை பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பழகிருப்போம்னா, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுன்னுவாங்க. 2 1 இப்படியே சொல்லி 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 ரோட் மெமரின்னு சொல்லுவோம். அதை அந்த சவுண்டை கேட்டு கேட்டு மெமரி. சில ஸ்கூலுக்கெலாம் போனால் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ரைமிங்காக சொல்கிறாங்க, ஆனால் அது சொல்லவே இல்லை. அவங்க வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ரைமிங்காக சொல்கிறாங்க. இப்படி மெமரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ இப்போ இந்த மெமரியை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, எப்படி பண்ணால் மெமரி பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை கேள்வி கேட்டால் தெரிஞ்சிடும். இப்போது நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் மோஸ்ட் மெமரபிள் டே எது? பர்த்டே. இது ரொம்ப அநியாயம். எந்த பர்த்டே? மெமரபிள் டேனா பிடிச்ச டே கிடையாது. நீ இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாள் உனக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை நாள் ஞாபகம் இருக்குது? எல்லா நாள் ஞாபகம் இருக்குதா? ஒரு நாளா? என்ன நாள்? மைக் கொடுங்க. என்ன நாள் ஞாபகம் இருக்கு? நேற்று நடந்த ஞாபகம் இருக்கா? சரி, அது நான் கேட்கல. இது வரைக்கும் உனக்கு ரொம்ப ஹாப்பியான தருணம் எது? என்னது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ரொம்ப சேடான தருணம் கூட இருக்கும். செம்மையாக அடி வாங்கியிருப்பேன் என்னைக்கா ஒரு நாள், அதை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். ரைட்டா? அப்புறம் என்னைக்கு ஒரு நாள் நமக்கே தெரியாமல் நமக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கும், அந்த நாள் நம்ம மறக்க மாட்டோம். இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணேன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன். நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சொன்னாங்க, நீ வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ண. நம்பவே இல்லை. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு நான் பாஸ் பண்ணுறேன். அந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அதனால் அவ்வளோ டிவி வந்தாங்க, என்னை பேட்டி எடுத்தாங்க, அதனால் நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி எம்பியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் நான் மறக்கவே மாட்டேன். அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் நாள்கள் இருக்குல்ல, ஏன் சில நாள்கள் மட்டும் ஞாபகம் இருக்குது, ஏன் சில நாள்கள் ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ஏன் அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னா, ஏதாவது ஒரு எமோஷ்னலாக நடந்திருக்கும். அன்றைக்கி ஒரு படம் பார்க்குறோம், எல்லா சினிமா ஞாபகம் இருக்குது இல்லை, ஏதாவது ஒரு எமோஷ்னலான ஒரு சீனோ, உங்களுக்கு பிடிச்ச சீனோ தான் ஞாபகம் இருக்குது. அப்போது மெமரிக்கும் எமோஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. எது எமோஷ்னலாக இருக்கோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத பார்த்துருப்போம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யானை இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஒரு யானை, எத்தனை யானையை பார்க்குறோம்? எல்லா யானையும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்படி ஒரு யானை யோசிச்சு பாருங்க. ஒரு யானைக்கு வந்து தும்பிக்கையே இல்லை. ஒரு யானைக்கு தும்பிக்கையே இல்லை. அந்த யானை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? மறக்கவே மறக்காது. ஏன்னா அது அப்படி இருக்காது. அப்படி இல்லாமல் இருக்கிறது வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஸோ மெமரியும் வந்து எக்ஸாஜரேஷன் சொல்லுவோம். எதையாவது ஒன்று எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாத ஒன்றை யோசிச்சா அது ஞாபகம் இருக்கும் நமக்கு. அப்போது மெமரி வந்து எமோஷனோடு இருக்கும், மெமரி வந்து கலரோடு இருக்கும், மெமரி வந்து சவுண்டோடு இருக்கும், மெமரி வந்து இந்த மாதிரி ஒரு புதுசான சர்ப்ரைசிங் விஷயத்தில் இருக்கும். இப்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் மைண்டு வந்து வார்த்தைகளில் பேசாது. மைண்டோட லாங்குவேஜ் வந்து வார்த்தைகள் கிடையாது. மைண்டோட லாங்குவேஜ் வந்து படங்கள் தான், பிக்சர்ஸ். மைண்டோட லாங்குவேஜ் வந்து எமோஷன் தான். சரியா? இப்போது மெமரி அப்படின்னா அது 2 விஷயம் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, கோர் மெமரி பிரின்சிபல் அப்படின்னு எடுத்தால், ஒன்று இமேஜினேஷன். எவ்வளோ நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே படிக்காமல் அது கூட ஒரு இமேஜினேஷனோட சேர்த்து ஆட் பண்ணணும். அப்புறம் 2வது வந்து அசோசியேஷன். எது கூட அசோசியேட் ஆகணும். நமக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தோட அசோசியேட் பண்ணணும். இமேஜினேஷன், அசோசியேஷன், இது 2த்தையும் சேர்த்தோன்னா நமக்கு வந்து ஞாபக சக்தியை நம்ம பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போது ஒரு 5 வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, 5 வார்த்தையை ஞாபகப்படுத்தணும்னா நீங்கள் 5 வார்த்தையும் சொல்லி பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து மறுபடியும் சொல்லி பார்ப்பீங்க.
அப்புறம் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் சொல்லி பார்ப்பீங்க, ஒரு மாதம் கழித்து சொல்லி பார்த்தா நான் சொன்ன மாதிரி அது மனசில் நின்றுடும். ஒருவேளை அந்த 5 வார்த்தையும் வாழ்நாள் முழுக்க நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அதை எதையோட சேர்த்து வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பேர், புதுசாக ஒரு பேர் சசிகாந்த் செந்தில் அப்படின்னு என் பேர் இருக்குது. என் பேர் வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் மறந்துடும், நமக்கு பார்த்தோன்னே மறந்துடும். என் பேர் மறக்கவே கூடாது அப்படின்னா அந்த பேரை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தோட, இப்போ என் மூக்கு வந்து ரொம்ப புடப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் மூக்குலேருந்து ஒரு தும்பிக்கை வரா மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சசிகாந்த் செந்தில்ன்ற பேரை எப்படியாவது அது கூட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் என் மூக்கில் இருக்க தும்பிக்கை தான் ஞாபகம் வரும், அப்புறம் அந்த பேர் ஞாபகம் வரும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இமேஜினேஷனும் அசோசியேஷனும் சேர்த்து பண்ணோம்னா மெமரி நமக்கு நல்லா நிற்கும். இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெத்தட். ஸோ பிரெயினோட லாங்குவேஜ் வந்து இதுதான். பிரெயினோட லாங்குவேஜ் வந்து வார்த்தைகள் கிடையாது. பிரெயின் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் சிம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கும். ஏதாவது எக்ஸாஜரேஷன் இருந்தால் புரிஞ்சுக்கும், ரிதம் சவுண்டு புரிஞ்சுக்கும், கலரை புரிஞ்சுக்கும், சில நம்பரை கூட புரிஞ்சுக்கும், சில ஹியூமரை புரிஞ்சுக்கும். வடிவேல் காமெடிலாம் மறக்கவே மறக்காது. நான் நிறைய ஸ்டேஜில் அடிக்கடி வடிவேல் காமெடி சொல்லுவேன். எல்லாத்தையும் தான் பார்த்த கடைசியில் கொண்டையை மட்டும் மறந்துட்டேடா அப்படின்ற மாதிரி அந்த ஜோக்கெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா அது லாஃப்டர் வந்து ஞாபகம் இருக்கும், நல்ல விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் விஷயங்களோட தான் பிரெயின் பேசும். அப்போ நீங்கள் எதையாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கணுன்னா அது கூட சேர்த்து நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கணும். இதுதான் நான் சொல்ல வர விஷயம். ரைட். இப்போ இந்த டெக்னிக்கில் வந்து முக்கியமான டெக்னிக் வந்து மைண்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். ஓகே, நான் சும்மா ஒரு மைண்ட் மேப்பை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு வேண்டாம், மேபி அடுத்த எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெசனை எப்படி என்னால் ஒரு படமாக மாற்ற முடியும் அப்படின்றதான் இதில் கேள்வியே. இப்போ ஒரு பெரிய லெசனை நான் வந்து எழுதி நோட்ஸ் எழுதிக்கிறேன்ல, நோட்ஸ் எழுதி வச்சா மறுபடியும் என்னது, மறுபடியும் வார்த்தைங்க தான். நான் சொன்ன மாதிரி பிரெயின் வந்து வார்த்தைகளில் பேசாது, பிரெயின் வந்து படங்களில் தான் பேசும், பிரெயின் வந்து விஷயங்களில் தான் பேசும். கோலம் எப்படி நம்ம போட்டு அப்டேட் அப்படி மைண்டில் நிற்குது, ஏன்னா அது ஒரு பிக்சர். சரியா? ஸோ ஒரு மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய லெசனை எப்படி வந்து ஒரு சின்ன மைண்ட் மேப்பாக மாற்றி அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்காக. ஸோ மைண்ட் மேப்னா என்னென்னா, இட் இஸ் அ கிராஃபிக்னா பிக்சர், நெட்வொர்க்டு மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு படமாக ஒரு லெசனை மாற்றி உள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான். சரியா? மெத்தடெல்லாம் எதுவும் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் இஸ் அ கிராஃபிக் மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மைண்ட் மேப் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு மைண்ட் மேப். வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? பார்த்த உடனே கன்ஃபியூசிங்காக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் இதை நீங்களே பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஒரு லெசன் இருக்குது, நெகட்டிவ் தாட், அதாவது நெகட்டிவான சிந்தனைகளை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது அந்த லெசனுடைய டாபிக். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க, அந்த டாப்பிக்கை படிக்கிறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன முதல் அந்த ப்ரிவ்யூ அதெல்லாம் பண்ணி அவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிப்பாங்க அந்த பர்டிகுலர் லெசனுக்கு. அப்புறம் அந்த லெசனை படிக்க போகும்போது ஒரு சப் டாபிக் இருக்குல்ல, முதல் சப் டாபிக் என்னது, இது ஒரு சப் டாபிக், இது ரெண்டாவது சப் டாபிக், இது மூணாவது சப் டாபிக், இது நாலாவது சப் டாபிக், அஞ்சாவது சப் டாபிக், 5, 6, 7, இந்த 6 சப் டாபிக் இந்த லெசனுக்குள்ளே இருக்குது. புரியுதா? அந்த சப் டாபிக்குள்ளது இன்னொரு சப் டாபிக் போவோம்ல, அது அடுத்தது. புரிஞ்சுதா? நீங்கள் எந்த லெசன் எடுத்தாலுமே மெயின் டாபிக் இருக்கும், சப் டாபிக் இருக்கும், சப் டாபிக்குள்ளே இன்னொரு டாபிக் இருக்கும். கரெக்டா? அப்படி தானே இருக்கும்? இல்லை ஒரேடியாக இருக்குமா அப்படியே? இப்போது செல், அனிமல் செல்னு எடுத்திங்கன்னா அனிமல் செல் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸ்ட்ரக்சரிங் தானே போகும். எல்லா லெசனுமே ஸ்ட்ரக்சராக தானே போகும். ஸ்ட்ரக்சர் போகாதா? அப்போ நீ ஸ்ட்ரக்சரே பார்க்கலன்னா அப்போ நீ படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எல்லா லெசனுக்குள்ளேயும் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்குள்ளே இது. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சென்ட்ரல் டாப்பிக்கோட 1, 2, 3, 4, 5, 6, இப்போ பாருங்கள், நான் 5 பிரான்ச் போட்டிருக்கேன், 5 சப் டாபிக் போட்டிருக்கேன். அந்த 5 சப் டாபிக்லேயும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கேன், ஒரு வார்த்தைக்கு மேலே நான் எழுதலை. ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு மேலே நான் எழுதலைன்னா, அதை கீவேர்டுன்னு சொல்லுவோம். அந்த கீவேர்டை போட்டோன்னா
அந்த கீவேர்ட்லேருந்து நம்ம பிரெயின் பார்த்துக்கும், ஆனால் அந்த கீவேர்டை ஞாபகப்படுத்தும். அப்புறம் இந்த சப் டாப்பிக்கெல்லாம் நான் போடும்போது அது கூட ஏதாவது ஒரு நான் படத்தை வரைகிறேன். இந்த படம் வரைஞ்சிருக்கேன், இந்த ஒரு படம் வரைஞ்சிருக்கேன், அங்கே ஒரு படம் வரைஞ்சிருக்கேன், இங்கே ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ நீ இதை ஒரு முறை பார்த்தா கூட போதும், நீ கண்ணை மூடினா மறுபடியும் அந்த படம் உனக்கு ஞாபகம் வரும். வேர்டு ஞாபகம் வருதோ இல்லையோ, அந்த படம் உனக்கு ஞாபகம் வரும், அந்த கலர் உனக்கு ஞாபகம் வரும், இந்த சுற்றி இருக்கிற இந்த ஏரோ மார்க் உனக்கு ஞாபகம் வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லீனியராக இருக்க லெசனை எடுத்து அதை நான் என்னுடைய ரைட் பிரெயினை யூஸ் பண்ணுறேன். என்னுடைய கிரியேட்டிவ் பிரெயின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறீங்க. இதை நான் எவ்வளோ க்ரியேட்டிவான வரலாம். இங்கே ஒரு யானை, இப்போ என் பேர், இப்போ நான் 6 பேரோட பேர் நான் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது வந்து சென்டரில் என்னென்ன போடுவேன்னா, எல்லாருடைய பேர்களையும் ஞாபகம் வைத்தல் அப்படின்னு போட்டுட்டு சசிகாந்த் செந்தில் அப்படின்னு போட்டு ஒரு யானை, தும்பிக்கை இல்லாத யானை இங்கே வரைஞ்சிருவேன். அப்போது ஒரு ஐடியா வந்துடும். புரியுதா? இப்போ நீ இப்படி பிக்சராக நீ கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீ கண்ணை முன்னா அந்த பிக்சரை மட்டும் ஞாபகம் பண்ணணும். இந்த இடத்துல அந்த தும்பிக்கை இல்லாத யானை இருந்து இங்கே இருந்து அந்த அது நீ தானே வரைஞ்ச பிக்சரு, அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு லெசனை வந்து மெயின் தாட்டை எடுத்துகிட்டு சப் டாபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு சப் டாபிக்ஸ்குள்ளே 3 சப் டாபிக். இது கூட வெல்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு வெல்கம் போர்டு மாதிரி ஒரு படம் வரைஞ்சிடலாம். இது வந்து ஓப்பன்லி அப்படின்னா அங்கே ஒரு படம் வரைஞ்சிடலாம். வாட்ச் இங்கன்னா ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி ஒரு படம் வரைஞ்சிடலாம். அப்புறம் இந்த படத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ இது என்னன்றது உன் மைண்டுக்குள்ளே நீ படித்த விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த கீவேர்டு உனக்கு ஞாபகம் வந்துட்டா போதும், நீ மற்றதை எழுதிடுவேன். இந்த மைண்ட் மேப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஆனாலுமே கூட நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுது மைண்ட் மேப்பில், நம்ம லீனியராக படிக்கிறத வந்து ஃபுல் பிரெயின் யூஸ் பண்ணுறோம். லீனியராக படிக்கிற அந்த சென்டென்ஸை வந்து ஃபுல் பிரெயினாக நம்ம மாற்றுறோம். அடுத்து பிரெயினோட லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரெயினோட லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் கிடையாது. பிரெயினோட லாங்குவேஜ் வந்து இமேஜஸ், பிரெயினோட லாங்குவேஜ் வந்து எக்ஸாஜரேஷன், பிரெயினோட லாங்குவேஜ் வந்து கலர், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து வேர்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுறோம். வேர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கான்செப்ட்ஸை புரிய ஆரம்பிக்கும். நீ ரீகால் பண்ணும்போது அந்த கான்செப்டை ரீகால் பண்ணுவேன். இல்லைனா நீ என்ன பண்ணுவ, வழக்கமாக அந்த சென்டென்ஸை மட்டும் தான் ரீகால் பண்ணுவேன். இப்படி சொல்லியிருக்காங்க, இசு வாசு எல்லாமே ரீகால் பண்ணுவேன். அப்படி கிடையாது. ஒரு வேர்டுன்னும் போது அந்த வேர்டோட கான்செப்ட் தான் உடனே ரீகால் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஆர்டரிங் நடக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரிங் நடக்கும். இதுக்கு இல்லை இது, இதுக்குள்ளே இதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது உனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய புக்கே இப்படி படிச்சிருவேன். ஒரு புக்கை எடுத்து படித்தேன்னா அந்த புக்கில் சாப்டர் இருக்கும்ல, இதில் ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டராக நான் ஒரே படத்தில் நான் முடிச்சிடுவேன் ஒரு புக்கை. அப்புறம் எனக்கு இப்போ நான் போட்ட மைண்ட் மேப்லாம் எனக்கு இப்போ மறக்கவே இல்லை. நான் +2 காலேஜில் போட்டது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் தானே வரைஞ்சேன் அது எல்லாத்தையுமே. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என் பிரெயினை வேலை செய்ய வைக்கிறேன். என் பிரெயினை நான் வந்து ஒரு கான்செப்டை ஒரு பிக்சராக நான் மாற்ற சொல்லி வேலை செய்ய வைக்கிறேன். அப்போது அந்த பிரெயின் என்ன பண்ணணும்னா அதில் வேலை செய்யும். ஜிம்மில் போவோம், அது வேலை செய்யும். இப்போது சசிகாந்த்ன்ற பேரை அந்த யானையோட எப்படி நான் லிங்க் பண்ணுறதுன்றத பிரெயின் யோசிக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், என் பேரை எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்? எது மாதிரி இருக்கு? சொல்லு. டே அது ஓகேடா, அது நான் சொன்னேன்டா, நீ சொல்லு ஏதாவது. இப்போ காந்த்னா என்ன? கேன் மாதிரி இருக்கு. கேன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு பேரில் கேன் வரும். இப்போது நீ ஒரு இமேஜை வச்சு என்ன நீ ஞாபகம் வைக்கிற. அப்போது உன்னுடைய மைண்ட் வந்து என்னுடைய பேர் மேலே ஒர்க் பண்ணுது. அப்போது நீ அந்த பேர் என்றைக்குமே மறக்காது. நான் உனக்கு ஃபர்தராக வந்து ஐ வில் கிவ் யூ சோர்சஸ், வீடியோஸ்லாம் அனுப்புகிறோம், நீங்கள் பாருங்கள். ஆனால் ஐடியா இஸ் வேர்ட்ஸை எடுத்துட்டு இமேஜஸாக மாற்றுறது. ஓகே, ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்டையர் திங் டு இமேஜஸ், இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஒரு பாடத்தை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக் எது, அதுக்குள்ளே இருக்க டாபிக் எது, அதுக்கான படம் எது, செகண்ட் டாபிக் இதுக்கான படம் எது, கலரை யூஸ் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்குக்கான கீவேர்டு என்ன, அந்த கீவேர்டை மட்டும் கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிக்கிற வேலையை நீ வச்சாலே போதும், உன் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ வழக்கமாக இப்போ என்ன படிக்கிற, உட்காந்து 2 பேஜ்
மங்கு 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 மங்குன்னு குத்துற, ஆஸு இஸ்ஸு வாசி எதையுமே விடாமல். ஆக உனக்கு கான்செப்டும் புரியலை, உனக்கு அது ஞாபகமும் இருக்க போதில்லை. ஆனால் ஒரு லெசன் எடுத்துகிட்டு அதோட மைண்ட் மேப் நான் பண்ணுறேன்னு நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு அந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன செய்கிறாங்கன்றது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு அப்ராப்ரியேட் எக்ஸாஜரேட்டட் படங்கள் போட்டேன்னா அது உன் மைண்டில் உட்காந்துரும். கண்ணை மூடிட்டு அந்த ஒரு படத்தை மட்டும், ஓ இங்கே ஒரு ஏரோ இருந்தது, அங்கே போனால் ஒரு டேபிள் இருந்தது, இந்த டேபிள் மேலே ஒரு இது இருந்தது அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது மறக்கவே மறக்காது. புரியுதா? இந்த மறந்துடுவோமோன்ற பயத்தினால தான் எக்ஸாமில் நமக்கு டென்ஷன் ஆகுது. சில மெத்தட்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா அது மறக்காது. ஓகே, இன்றைக்கி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு நீ போய் கண்டுபிடி. ஓகே, உனக்கு எப்படி அது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னொரு மைண்ட் மேப் எப்படி பண்ணுறது அப்படின்றதே ஒரு மைண்ட் மேப் பண்ணியிருக்காங்க. ஒரு மைண்ட் மேப்பை எப்படி பண்ணுறது அப்படின்றதே ஒரு மைண்ட் மேப். ஸோ சென்ட்ரல் சப்ஜெக்ட் என்ன? ஹவு டு மைண்ட் மேப். இதுதான் சென்ட்ரல் சப்ஜெக்ட். பேப்பர் அப்படின்னு ஒரு லைன் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேப்பருக்குள்ளே இது எப்படி பண்ணுறது? பிளாங்க்கு லேண்ட்ஸ்கேப்பாக எடுத்துக்கோ, ஸ்டார்ட். அதாவது பிளாங்க் பேப்பர் எடுத்துக்கோ, அதை வந்து லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் வச்சுக்கோ, அப்புறம் ஸ்டார்ட். இந்த 3 பிரான்ச்சும் போயிடுச்சு. இப்போ நீ கண்ணை மூடி பார்த்தா கூட உனக்கு தெரியும். ஹவு டு மைண்ட் மேப்னு ஒரு பிக்சர் இருந்தது, ரெட் கலராக ஒரு பிரான்ச் போச்சு, அந்த ரெட் கலர் பிரான்ச்சில் பேப்பர்னு ஒரு பேர் இருந்தது. இந்த பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கலாம் இங்கே. ஓகே, அப்புறம் அதில் 3 பிரான்ச் இருந்தது, பிளாங்க்கு, லேண்ட்ஸ்கேப்பு, ஸ்டார்ட். லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு பிக்சரை போட்டுக்கலாம். அடுத்து என்னது? யூஸ்ன்னு ஒரு பிரான்ச் போச்சு. எப்படி யூஸ் பண்ணுறது? இமேஜ், அதாவது இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? இமேஜ் அப்படின்னு ஒரு பிரான்ச்சு, கலர்னு ஒரு பிரான்ச்சு, வேர்ட்ஸ்னு ஒரு பிரான்ச்சு. வேர்ட்ஸ்னு இருந்தால் அந்த வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் சிங்கிள் கீ, ஒரே ஒரு வார்த்தை, கீ வார்த்தையை மட்டும் போடு அப்படின்றது இந்த பிரான்ச்சில் இருக்குது. இப்போ நீ 2 தடவை நீ இதை பார்த்தா கூட அந்த மெயின் வார்த்தைங்கள்லாம் என்னன்றது உன் மைண்டில் வந்துடும். இப்போ எனக்கே வந்துருச்சு. இப்போ கண்ணை முன்னே எனக்கு தெரியும், ரெட் கலராக ஒரு பிரான்ச் போச்சு, அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருந்தது? பேப்பர்னு இருந்தது, பேப்பர் வந்து பிளாங்க்னு இருந்தது, அப்புறம் லேண்ட்ஸ்கேப்னு இருந்தது, அப்புறம் ஸ்டார்ட்னு இருந்தது. அப்போது இது கான்செப்ட் என்ன? பேப்பரில் என்ன பண்ணலாம்? பிளாங்காக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இதை நான் இங்கிலீஷில் எழுதிடலாம், இல்லை தமிழில் கூட நான் எழுதிடலாம். புரியுதா? அடுத்து யூஸ் அப்படின்றதுல என்ன இருந்தது? 3 இருந்தது, இமேஜு, கலரு, வேர்ட்ஸ்னு இருந்தது. வேர்ட்ஸுக்குள்ளே இன்னும் 3 பிரான்ச் இருந்தது. அந்த 3 பிரான்ச்சில் வந்து ஸ்ப்ரிண்ட்டு, சிங்கிள் கீ, கீன்றது படமாக வரைஞ்சிருக்கிறதுனால அந்த கீ எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நீ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீ உன்னுடைய பிக்சராகவே நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை சுற்றி ஒரு பேராகிராஃப் எழுதலாம், இந்த வார்த்தையை சுற்றி ஒரு பேராகிராஃப் எழுதலாம். இந்த பேராகிராஃப் எப்படி எழுதலாம்னா, இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது எல்லாத்தையும் நீ சேர்த்தனா இது ஒரு பேராகிராஃப் ஆயிரும். புரியுதா நான் சொல்கிறது? ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்கவே மறக்காது, ஃபன்னாகவும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் ரைட். ஸோ அடுத்தது லைன்ஸ். எப்படின்னா லைன்ஸ் வரணும். இந்த லைன் எப்படி இருக்கணும்? திக்கராக இருக்கணும், லெங்க்த்தாக இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும், ஃப்ளோயிங், வேர்டு, இமேஜ், இதெல்லாம் ஒரு கான்செப்ட். ஸ்டைல் எப்படி இருக்கணும்? அவனே சொல்லிட்டான், ஃபன்னாக இருக்கணும். என்ன ஸ்டைல் இருக்கணும்? ஃபன்னாக இருக்கணும். எம்ஃபசிஸ்னா பெருசு சின்னது அப்படி மாறி மாறி இருக்கலாம். பர்சனலாக இருக்கணும், எனக்கு ரொம்ப பர்சனலான விஷயங்களாக இருக்கலாம், அப்போ இன்னும் ஞாபகம் இருக்கும். எங்கள் அப்பா அப்படியே எங்கள் அப்பா என்னை எப்பவுமே அடிப்பார், அதனால் அவரை நான் அடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டுருவேன், அப்போ நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் பியூட்டியும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம்? கிளியர், அசோசியேஷன், ரேடியன்ட், ஹைரார்கி, இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மைண்ட் மேப். இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீ மைண்ட் மேப் பண்ணலாம். நீ ஒரு பெரிய புக்கையே வந்து ஒரு மைண்ட் மேப்பாக மாற்றிடலாம். ஒரு லெசனையும் நீ மைண்ட் மேப்பாக மாற்றிடலாம். ஒரு பேராகிராஃபையும் நீ மைண்ட் மேப்பாக மாற்றிடலாம். செய்யலையும் நீ மைண்ட் மேப்பாக மாற்றிடலாம். எதை வேணால் மைண்ட் மேப்பாக மாற்றலாம். மைண்ட் மேப்பாக மாற்றிட்டோம்னா அது மைண்டில் நின்றுடும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ மைண்ட் மேப்பாக மாற்றிடலாம். மைண்ட் மேப்பாக மாற்றிட்டோம்னா எவ்வளோ பெரிய லெசனும் நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக, சிம்பிளாக, ஈஸியாக நம்ம மைண்டில் பதிஞ்சிடும். எப்படி நம்ம மங்குன்னு படித்து ஒன்று மெமரி பண்ண முடியல, இந்த மாதிரி சில மெத்தடை ட்ரை பண்ணுவோம். பிக்சரோட அசோசியேட் பண்ணுவோம். ஒரு பிக்சரை வந்து எக்ஸாஜரேட் பண்ணுவோம். எதுவுமே நம்ம நார்மலாக தான் ஞாபகம் இருக்காது. இப்போ ஒரு ஒரு புலி அப்படின்னா அந்த புலி ஞாபகம் இருக்காது, ஆனால் அது புலி பறக்கிற மாதிரி இருந்தால் ஞாபகம் இருக்கும்.
புரியுதா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணுங்க, அது கூட ஒரு விஷயத்தை அசோசியேட் பண்ணுங்க, உங்க மெமரியில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மைண்ட் மேப் வந்து எவ்வளோ பெரிய லெசனுக்கோ, எவ்வளோ பெரிய புக்குக்கோ, எவ்வளோ பெரிய பேராகிராஃப்க்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மைண்ட் மேப் வந்து நான் சில மைண்ட் மேப் உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு பொண்ணு வந்து இஸ்ரேலில் வந்து இந்த மைண்ட் மேப் ஹிஸ்ட்ரி எக்ஸாமுக்காக இந்த பொண்ணு உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் பொண்ணு அவங்க ஒரு மைண்ட் மேப் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா அவனுக்கு வந்து மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கோ அவ்வளோ அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது அந்த பொண்ணே பண்ணது. இதில் அது என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 2 கட்சிகள் வேணும். அந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்க 2 கட்சியை பற்றி அந்த பொண்ணு எழுதியிருக்கு. இது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி. அதுக்கு சென்டராக எப்படி அந்த பிக்சர் எப்படி வரைஞ்சிருக்கு பாருது. இது ஃபெடரலிஸ்ட், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதில் எத்தனை மெயின் பிரான்ச்சு, அதுக்குள்ளே சப் தாட்ஸ் என்ன, ஒரு சப் தாட்டுக்கும் ஒரு பிக்சரு. இந்த பிக்சர் எல்லாமே ஞாபகம் இருக்கும். லெசனையே ஒரு சின்ன ஒரு மேப்பில் வரைஞ்சாச்சு. இது என்றைக்குமே வந்து மறக்கவும் மறக்காது, என்றைக்குமே வந்து இதுவும் போகாது. எவ்வளோக்கு எவ்வளோ அது காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ஞாபகமும் இருக்கும். அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறன்றது தான் உன்னுடைய சேலஞ்ச். புரியுதா? இப்போது இந்த மைண்ட் மேப் நீ பண்ண போனாலே படிக்கிறது உனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். ஒரு மைண்ட் மேப்பும் க்ரியேட்டிவாக இருக்கும். ஆனால் இது மட்டுமே ஒரு மெத்தடு கிடையாது, இது ஒரு மெத்தட். சரியா? ஸோ இது நீ இப்படி ஆரம்பிக்கலாம். முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் சொன்னல, புக்கை எடுத்து வச்சவொடனே ப்ரௌஸ் பண்ணிடணும், அதில் என்ன இருக்குன்றதை 5 நிமிஷத்தில் நம்ம பார்த்துடணும், இதை என்ன பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிடணும். அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து நம்மளே நமக்கு ஒரு டைம் டார்கெட்லாம் கொடுக்கணும். ஓகே, 1 ஹவரில் இதை முடிக்க போகிறோம், 20 பேஜ் முடிச்சிருவோம் அப்படின்னு டார்கெட் கொடுக்கணும். 3வது வந்து இது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் உனக்கு என்ன தெரியுமோ அதை மைண்ட் மேப் நீ போடலாம். இது இந்த சப்ஜெக்ட் இது எனக்கு தெரியும், இது சப் டாப்பிக்காக இருக்கலாம் நீயே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் மேப் பண்ணலாம். ஃபைனலாக வந்து அந்த மைண்ட் மேப்போட கோல் என்னன்னு நீ பண்ணிடலாம். இது வந்து ப்ரிப்பரேஷன். அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது முதல்ல நீ ஒரு பார்க்குறல, அந்த மைண்ட் மேப்போடைய பிரான்ச் எல்லாம் நீ போட்டது கரெக்டாக இருக்கா, இல்லை அவன் புதுசாக எதனா சொல்லியிருக்கான் நான் புக்கில் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கீவேர்டை நீ மாற்றலாம். இந்த ஒரு கீவேர்டாக நீ மாற்றிக்கிட்டு ஒரு புது பிரான்ச்சாக கொண்டு போகும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்டையர் லெசனே 1 ஹவரில் நீ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் அது மறக்கவும் மறக்காது, ஏன்னா அதில் பிக்சர் இருக்குது, கலர் இருக்குது, எவ்ரிதிங் வில் கமிட் டு யுவர் ஹெட். சரியா? நான் ஃபர்தராக ஐ வில் சென்ட் யூ சம் வீடியோஸ் ஸோ தட் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்ட்டு. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு காலேஜ்லேயோ +2லையோ +2க்கு +1 எக்ஸாம்ஸ்லையோ +2 எக்ஸாம்ஸ்லையோ அடுத்து படிக்க போகும்போது யூ கேன் யூஸ் திஸ் டெக்னிக். இட் இஸ் கிரியேட்டிவ், இட் இஸ் ஃபன், இட் இஸ் லாங் டேர்ம். சரியா? நான் படிக்கும்பொழுது பெரிய பெரிய லெசன் எல்லாத்தையும் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பிக்சர்லாம். இந்த மாதிரி மைண்ட் மேப்பு நிறைய இருக்கும் நெட்டில், நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். மைண்ட் மேப்னு போட்டாலே வரும். நிறைய சாஃப்ட்வேரும் வந்துருச்சு இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு. செல்லில் கூட இப்போ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி குட் வே ஆஃப் லேர்னிங். இதை நான் வந்து ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சில அதர் டெக்னிக்ஸ், சில டெக்னிக்ஸ் மட்டுமே பேசிடுவோம். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி ரெட்ரிவல், ரீகால் நான் சொன்னேன்ல, ரீகால் பண்ணணும், வெறும் ரிவைஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ தடவை ரீகால் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். ஒரு நாள், 1 hour, 1 day, 1 week, 1 month, இதுதான் மெத்தட். ரீகால் பண்ணேன்னா அதை ஸ்பேஸ்டு ரீகால் பண்ணோன்னா இட் வில் பி வெரி குட். சரியா? நெக்ஸ்ட் அந்த ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் நான் சொன்னல, ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன், ஸ்பேஸ்ட் ரீகால். இன்னொரு மெத்தட் வந்து போமோடோரோன்னு சொல்லுவோம். போமோடோரோனா என்னென்னா 5 hour 10 hourலாம் படிக்கக்கூடாது. 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே 5 நிமிஷம் பிரேக். சரியா? 25 minutes, 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். மறுபடியும் 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். மறுபடியும் 20 minutes ஸ்டடி, 15 minute பிரேக். மறுபடியும் 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். மறுபடியும் 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். இப்படி பண்ணேன்னா 5 hour 8 hour கூட பண்ணலாம். ஆனால் ஒரேடியாக 2 hour 3 hour 4 hourலாம் உட்கார்றது நாட் அட்வைசபிள். அதுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. 1 ஹவருக்கு அப்புறம் மைண்டு தூங்கிடும். சரியா? போமோடோரோனா அதான் போமோடோரோ டெக்னிக். 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். 20 minutes ஸ்டடி, 15 minute பிரேக். 3வது ஸ்லாட்டில். 4வது ஸ்லாட்டில் 20 minutes ஸ்டடி, 5 minute பிரேக். சரியா? அடுத்து இன்டர்லீவிங்னு சொல்லுவாங்க. இன்டர்லீவிங்னா என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், இன்றைக்கி ஜாகிரஃபி படிக்க போகிறேன், இன்றைக்கி முழுக்க தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னு பண்ணுவோம். அப்படி படித்தா ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது.
நீ 1 ஹவர் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு 1 ஹவர் ஜாகிரபி படிக்கலாம். மறுபடியும் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் ரீகால் பண்ணி பார்க்கலாம் ஹிஸ்ட்ரி படிச்சது ஞாபகம் இருக்கான்ட்டு. ஸோ அப்படி இன்டர்லீவிங் ஒரு இதுவும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கூட பிரெயின் ஆக்டிவ் ஆகும். இதெல்லாம் நம்ம படித்ததுக்கு கவுண்டர் இன்ட்யூட்டிவ். நம்ம படிக்க சொல்லி கொடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்துப்பாங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, ஒரே சப்ஜெக்ட் படித்தா வேலைக்கு ஆகாது. உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பாரு, ரொம்ப ஒரு பிரச்சனையாக ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற வரவே மாட்டேங்குதுன்னா அதை உட்காந்து நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. நீ விட்டுட்டு போய் வேறு வேலை பார்த்துட்டு திரும்பி வந்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்துருக்கியா? ஸோ இன்டர்லீவிங்னு சொல்லுவோம். ஒரு சப்ஜெக்டும் மிக்ஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, அடுத்து ஆக்டிவ் நோட் டேக்கிங். அதான் நான் சொன்னல, இப்போ நான் சொன்ன சப்ஜெக்டை வந்து இப்போ நீ ஒரு மைண்ட் மேப்பாக மாற்றலாம். இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையுமே சென்டராக என்ன இருக்குன்னா, எம்பி சார் கிளாஸ் மாற்றி யோசி அப்படின்னு ஒரு பிக்சர் சென்டராக. ஃபஸ்ட்டு லைன் என்ன, இவர் யார், அது ஃபஸ்ட்டு பிரான்ச். செகண்ட் பிரான்ச் படிக்கிறதுக்கு மைண்டுனா என்ன. தேர்ட் பிரான்ச் படிக்கிறதுக்கு தடையாக இருப்பது என்ன. ஃபோர்த்து பிரான்ச் இப்போ நம்ம பார்த்து தான் இது எல்லாமே. ஃபோர்த்து பிரான்ச் எப்படி வந்து படிக்கணும், ஃப்ரேம் ஒர்க் எப்படி. அஞ்சாவது பிரான்ச் மைண்ட் மேப்னா என்ன. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. இதுக்குள்ளே நான் சொன்ன ஒரு டாப்பிக்கையும் ஒரு சின்ன பிரான்ச்சாக போட்டு ஒரு பிக்சரை நீ போட்டேன்னா அந்த மைண்ட் மேப் அப்படியே உட்காந்துருவான் மனசுக்குள்ளே. புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் நோட் டேக்கிங். இப்போ நோட்னா நீ பேப்பரில் உட்காந்து எழுதிட்டு தான் இருப்பேன், ஆனால் நீ எழுதுறது வந்து உனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. இதே நீ பிக்சராக மாற்றிட்டேன்னா அதை என்றைக்குமே உனக்கு மறக்க போகிறது கிடையாது. ஓகே, எத்தனை பேர் டீச்சரை வரைவீங்க? கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே வரைவாங்க, வேறு ரூபங்கள்லாம் வரும் அதில். ரைட், ஓகே. அப்புறம் எக்ஸாம் சிமுலேஷன், இது ரொம்ப முக்கியம். நான் சொன்னால ரீகால் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் நீயே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம பண்ணாத வேலை இதுதான். எப்படின்னா படிச்சுட்டே இருப்போம், ஆனால் டெஸ்ட் மட்டும் பண்ண மாட்டோம், நம்மளே டெஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். அந்த கேள்விகளை பார்த்தாலே ஓடிடுவாங்க அங்கேருந்து. இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீ அந்த டெஸ்ட் உன்னே டெஸ்ட் பண்ணிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ மெமரியில் லாங் டேர்ம் நிற்கும். திருப்பி படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஆனால் 2 தடவை நீ டெஸ்ட் எழுதுனா, உன்னையே நீ டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இட் இஸ் குட். கண்ணை மூடிட்டு உனக்கு என்ன தெரியுதோ அதில் 5% கூட தெரிஞ்சால் போதும், 5 வார்த்தை கூட தெரிஞ்சால் போதும், அதை நீ ஞாபகப்படுத்தி பார்த்தாலே போதும், இல்லை அதை எழுதி பார்த்தா போதும். ஸோ எக்ஸாம் சிமுலேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப். ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு அருமையான மெத்தட் இருக்குது, இது ஃபேன்மேன் சொல்லுவோம். ஃபேன்மேன் என்ன பண்ணுன்னா, என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசுக்கு குழந்தைக்கு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒருவேளை ஒரு 5 வயசு குழந்தைக்கு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியும்னா நீ அந்த சப்ஜெக்டை படிச்சிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் இன்றைக்கி இந்த மைண்ட் மேப் எடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து இது ஃபுல்லாக என் மனசுக்குள்ளே இறங்கலைன்னா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியாது. சரியா? அந்த மாதிரி ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுன்னா அப்போது நீ அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். உன்னால் சொல்ல முடியலன்னா நீ அந்த சப்ஜெக்ட் இன்னும் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? இல்லை நான் பேராகிராஃப் தான் சொல்லுவேன் அப்படின்னா நீ அந்த சப்ஜெக்ட் இன்னும் சரியாக படிக்கல. ஒரு 5 வயசு குழந்தைக்கு உன்னால் சொல்லித்தர முடியுமா? அது ஃபெய்ன்மேன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் ஒரு யார்ட் ஸ்டிக் கொடுத்தாரு, ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கன்றதுக்கு இதுதான் யார்ட் ஸ்டிக் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இந்த 4-5 டெக்னிக்ஸை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எதுக்கு இந்த செஷன் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு நம்ம யார், நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யும், நமக்கு எப்படி படிப்பு ஏறும், படிப்பு எப்படி பிரெயின் அணுகுன்ற விஷயத்தை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் நீ படிக்கவே போக முடியும். அந்த முயற்சியில் நீங்கள் இறங்குங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் கிளாஸு சப்ஜெக்டு லெசனு அப்படி படிச்சுட்டே இருந்தோன்னா அவன் வேலைக்கு ஆகாது. நமக்கு எப்படி படிக்க முடியும், என்னென்ன மெத்தடில் நம்ம படிக்கலான்றதை நீங்கள் யோசிச்சா தான். மெட்டா காக்னிஷன் சொல்லுவோம், படிப்பதை பற்றி படிக்கிற திறமை இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் டிப்ளாய் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி இதில் நிறைய பேர் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நெட்டில் போய் தேடி பார்த்துருப்பீங்க எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இன்றைக்கி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் I wanted to take these sessions. சரியா? ரைட், ஓகே. லாஸ்ட் we will do one more summary of everything. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தது வந்து என் கதையை உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக? என் கதையை ஏன் சொன்னேன்னா, என் கதையும் உங்கள் கதையும் ஒன்றுன்றதுனால சொன்னேன். எனக்கும் வந்து படிப்பில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது, அதை வந்து சில மெத்தட் மூலமாக நான் தீர்த்துட்டேன் அப்படின்றது நான் சொன்னேன். அது என்ன மெத்தடுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பிரெயின் எப்படி வேலை செய்யுன்றதை பார்த்தோம். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயினோட கெப்பாசிட்டி என்ன, ரைட் பிரெயினோட கெப்பாசிட்டி என்ன. படிப்பு முழுவதுமாக நம்ம லெஃப்ட் பிரெயின்லேயே வச்சுருக்கிறோம்.
ரைட் பிரெயினில் இருக்க எந்த கெப்பாசிட்டியுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்றதை பார்த்தோம். அப்போ ஒருவேளை லெஃப்ட் பிரெயினில் இருக்கிற வேலைகள் எல்லாம் நம்ம ரைட் பிரெயினை சேர்த்து செஞ்சோம்னா, படங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் எமோஷன் மூலமாகவும் சேர்த்து செஞ்சோம்னா அது இன்னும் அருமையாக வேலை செய்யுன்ற கான்செப்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் படிப்பதுக்கு எது தடையாக இருக்குன்றதை பார்த்தோம். என்ன தடையாக இருக்குது? இந்த படிப்பு ரொம்ப கஷ்டம், இதை படிக்கிறது ரொம்ப மொக்க அப்படின்ற ஐடியாலாம் நமக்கு இருந்ததுன்னா அதை நம்ம படிக்க போகிறது முன்னாடி நமக்கு தூக்கம் வந்துடும். அப்புறம் படிக்கும்போது தப்பான மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு படிப்பு ஏறலை. மூணாவது, நம்ம படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுனால நமக்கு ஏறலை. இது படிப்பு ஏன் தடைப்படுதுன்றதுக்காக பார்த்தோம். அடுத்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். பிரெயின் வந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்தோமா? இப்போ இதை நீ மறக்கவே மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்னா, பிரெயின் நீ வெயிட் லிஃப்ட் பண்ணி நீ பார்த்துருக்கவே மாட்டேன். அதனால் இந்த என்டையர் செஷனில் நான் எது சொன்னாலும் மறந்துடுவேன், ஆனால் அந்த பிக்சரை நீ மறக்க மாட்டேன். அதான் எக்ஸாஜரேஷன். அந்த பிரெயினை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றத சொன்னேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பசில் மாதிரி அணுகணும்னு சொன்னேன். எல்லாத்தையும் பசில் மாதிரி அணுகணும்னா ஒரேடியாக லைனில் வராமல் முன்னாடி பின்னாடி சப்ஜெக்டில் என்ன இருக்குது, சப் டாபிக் என்ன இருக்குது, டாபிக் என்ன முன்னாடி பின்னாடி எல்லாம் போய் வரலாம். அப்போ தான் அந்த படிப்பு நல்லா நிற்கும்ன்றது சொன்னேன். அப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ப்ரிப்பரேஷன், அப்ளிகேஷன் பார்த்தோம். ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணணும்? படிக்கிறதுக்கு முன்னாடியே சில வேலைகள்லாம் பண்ணணும். அதை முதல்ல ப்ரௌஸ் பண்ணி பார்த்துடணும், அது என்னன்னு தெரிஞ்சிடணும். எப்படி ஒரு படத்தை ஒரு யூடியூப் வீடியோ ஓட்டி பார்த்துட்டு அது கதை என்னன்னு நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஓட்டி பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு ஒரு கதை சொல்லணும். சரியோ தப்போ அந்த கதையை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் அதை சரி பண்ணுற முயற்சியில் மைண்ட் இன்னும் ஆக்டிவாக வேலை செய்யும். சரியா? அது ஒன்று. அப்புறம் நம்ம அந்த டைம் அண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணுன்றத சொன்னோம். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம். அப்ளிகேஷனில் ப்ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் ஓவர்வியூ பார்க்கணும், அதுக்கப்புறம் விட்டு போனதெல்லாம் இன்வியூ பண்ணணும், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ எப்படி பண்ணணும்? ஒரு வாரம், ஒரு நாள், ஒரு ஹவர், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு தடவை ரீகால் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுற ரீகால் பண்ணணும். அப்படி பண்ணால் அது மனசுக்குள்ளே நின்றுடும். சரி, இதை மெமரியில் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம்? 2-3 டெக்னிக் பார்த்தோம். மைண்ட் மேப்ன்ற டெக்னிக் பார்த்தோம். மைண்ட் மேப் என்ன பண்ணுன்னா, ஒரு சப்ஜெக்டை பூரா சப்ஜெக்டை வந்து ஒரு சின்ன படத்துக்குள்ளே அது கன்வெர்ட் பண்ணிவிடும். அது நீங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னும் கூட. அப்புறம் இந்த 5-6 டெக்னிக் பார்த்தோம். பொமோடோரோ டெக்னிக் பார்த்தோம், எப்படி டைம் படிக்கிறது, டைம் எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபேன்மேன் டெக்னிக்னா என்ன, அதாவது 5 வயசு குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சு சொல்லணும். அப்புறம் வந்து நம்ம ஸ்பேஸ்டு ரீகால், இந்த ஸ்பேஸ்டு ரீகால் பார்த்தோம், மைண்ட் மேப் பார்த்தோம். சரியா? இவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். எதுக்குன்னா, இது எல்லாம் எதுக்கு இப்போ பார்த்தோம்னா, நீ நாளைக்கு எக்ஸாம்குள்ளே போகும்போது எனக்கு வந்து இது ஞாபகம் வரலையே நீ பயப்படக்கூடாது. நீ ஞாபகம் உனக்கு வராமல் இருக்கிறது உன்னால கிடையாது. இட் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர். இட் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர். யூ ஹவ் நாட் நோன் த ரைட் மெத்தட்ஸ். சரியா? ஸோ இஃப் யூ நோ த ரைட் மெத்தட்ஸ் யூ வில் பி ஆஸ் குட் ஆஸ் எனிபடி. யாரை மாதிரியும் நீ வந்து திலலங்கடியாக மாறலாம். இன்றைக்கி வந்து இந்த மறந்துருச்சுன்னா நீ அதை சரியாக படிக்கலைன்றதுக்காக தான். அதனால் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் வரல, நான் மார்க் வாங்கலை, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை அப்படின்றதெல்லாம் யாருமே நம்பக்கூடாது. யாருமே அறிவில்லாத ஆட்களே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் உண்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்டெலிஜென்ஸ் என்பது படிக்கிறது மட்டும் தான் இன்டெலிஜென்ஸ்னு யாரும் சொல்லலை. இன்னும் பல இன்டெலிஜென்ஸ் இருக்கு. காட்டுக்குள்ளே போகிற நீ ஒரு வேடரோட காட்டுக்குள்ளே போகிற நீ வந்து பயங்கரமான பிஹெச்டி டாக்டர்னு வச்சுப்போமே. காட்டுக்குள்ளே போனால் யார் புத்திசாலி? வேடர் புத்திசாலியா, பிஹெச்டிக்காரன் புத்திசாலியா? ஏன்? காட்டை பற்றி அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கோம், என்ன வேலை பண்ணுறோம், இதை பொறுத்து நம்மளுடைய புத்திசாலித்தனமும் மாறும். இந்த படகு கதை கேட்டிருக்கீங்களா? படகு கதை கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த கும்பமேளா நடந்தது பார்த்தீங்களா? பேப்பரில் கும்பமேளா பார்த்தீங்களா? இல்லை, நம்ம ஆறு இருக்குல்ல, இங்கே திருவள்ளூரில் கூவமாறு இருக்குல்ல, கூவம் ஆறு மாதிரி ஒரு ஆறு இருந்தான் ஒரு ஊரில். சரியா? அந்த ஆறில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா படகு மூலமாக தான் போகணுமா, ரோடு கிடையாது. அப்போ அந்த காலத்தில் அந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருந்தால் அந்த திருவிழாவுக்கு உலகத்துலேருந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது 3 அறிஞர்கள் வந்து அந்த திருவிழாவுக்கு வந்தாங்களாம். ஒருத்தர் வந்து கணிதத்தில் அறிஞர், ஒருத்தர் வந்து இலக்கியத்தில் பெரிய ஆள், ஒருத்தர் வந்து அறிவியலில் பெரிய ஆள். இவங்க 3 பேரும் இந்த கரைக்கு வந்து ஒரு படகை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த பக்கம் போகிறதுக்கு. எல்லாம் அந்த படகுல உட்காடுறாங்க. அந்த படகுக்காரனும் படகை ஓட்டிகிட்டு முன்னாடி போகும்போது இந்த 3 அறிஞர்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம்.
எவ்வளோ பெரிய, நீங்கள் எதில் மேதை, நான் கணிதத்தில் மேதை, நீங்கள் இலக்கியத்தில் மேதை, நீங்கள் நான் வந்து அறிவியலில் மேதை. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை வருது, எது பெருசு, கணிதம் பெருசா இலக்கியம் பெருசா அப்படின்னு கொஞ்சம் சண்டை போடுறாங்களாம். சண்டை போட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாங்களா, அந்த ஓடக்காரனை பார்க்குறாங்களாம். அவன் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் அவன் பாட்டு முடிச்சுட்டு இருக்கான். இப்போ சொல்கிறாங்களா, நம்ம இப்படி சண்டை போடுறோம், எதுவுமே தெரியாத ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க இந்த ஓடத்தில், இவனெல்லாம் இவனுடைய பிறவியெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போகும்போது ஓடக்காரன் நடுவில் பார்த்து சொன்னா, ஐயா நீங்கள் பெரிய அறிவாளிகள்லாம் வந்திருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. ஏன்ப்பா கேட்குறேன்னா, படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, யார் தப்பிச்சு போக போகிறீங்கன்னு நான் பார்க்கலான்னு தான் பார்க்குறேன். அந்த படகுல அந்த ஆற்றுல அந்த ஓடக்காரன் நீச்சல் தெரிஞ்சவன் தான் அங்கே புத்திசாலி, மீதி பேரும் உள்ளே போயிட்டாங்க. அப்போது உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து என்னையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதோடைய சுச்சுவேஷன் எப்போ வரணும்னு தெரியாது நமக்கு. ஆனால் அந்த நாலேஜை வச்சு இதெல்லாம் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். உனக்கு நல்லா படம் வர வரையுமா, ஒரு லெசனையே படமாக மாற்றிடு. ஒரு நல்ல கவிதை எழுத வருமா, ஒரு நல்ல லெசனையே படமாக கவிதையாக மாற்றிடு. அப்படி நீ வந்து இன்க்ளூட் பண்ணி உன் மைண்டை நீ புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறோமோ இல்லையோ, ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் வாங்கிடுவோம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா, தோல்வி அப்படின்றதே வந்து அது இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. தோல்வி என்பது ஒரு குரோத்துக்கான மைண்ட் செட். தோற்கலைன்னா ஜெயிக்க முடியாது, தோக்கிறது தான் குரோத்துக்காக போகிறதுக்கான வழி. ஒரு இடத்துக்கு உச்சத்துக்கு போனோன்னா படிக்கட்டு ஏறி தானே போகிறோம். படிக்கட்டு ஏறது கஷ்டமான வேலை தான், ஆனால் படிக்கட்டு இல்லாமல் போக முடியுமா? தோல்விகள் இல்லாமல் நீங்கள் குரோத்தே வர முடியாது. இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணேன்னு சொன்னேன், எல்லாம் கை தின்னீங்கல்ல. 3 முறை நான் ஃபெயில் ஆகிருக்கேன், 3 முறை நான் ஃபெயில் ஆகிருக்கேன், 4வது முறை தான் நான் பாஸ் பண்ணேன். அப்போ அந்த 3 ஃபெயிலியரும் என்னுடைய ஃபெயிலியர் கிடையாது, நான் 4வது முறை பாஸ் பண்ணுறதுக்கான வழி. அதனால் தோல்வியை வந்து நீங்கள் வந்து ஒரு குரோத்துக்கான மைண்ட் செட்டை தான் பார்க்கணும். அப்போ இந்த பாத்தில் நம்ம வழிமுறைகளெல்லாம் கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கணும். எப்படி பண்ணுறதுன்றதுல நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இதுதான் விஷயம். ஜென்ரலாக முன்னாடி எங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கிடையாது, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்டில் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான சிஸ்டம் வரும். நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி இதை தாண்டியும் ஒரு நல்ல ஒரு மெத்தடுக்கு போவீங்கன்றது என்னுடைய எண்ணம்.